நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்ல விஷயம் என்னன்னா, என்னதான் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருந்தாலும் சரி, இன்னொரு சைடு பார்க்கும்போது தண்ணீர் பிரச்சனை, இப்போ வந்து விவசாய பிரச்சனை, இப்போ விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கனால, ஒரு நாடோ ஒரு மாநிலமோ வந்து நல்ல பாதையில் தான் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை வந்து தண்ணீரும் உணவு தான். அப்படிப்பட்ட தண்ணீரும் சரி, உணவுலையும் சரி நிறைய பாதிப்புகள், நிறைய வந்து பற்றாக்குறைகள், நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கிறனால, ஒரு நாடோ ஒரு மாநிலமோ நல்ல பாதையில் தான் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்றதுல வந்து எந்தவித பிரயோஜனமே கிடையாது. மேகதாது அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம பார்க்காம, ஏற்கனவே வந்து நிறைய வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அழிஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்க்காம, நம்ம சைட்லேருந்து எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ், சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, எந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் அட்லீஸ்ட் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற சின்ன விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக பறக்கும். மேகதாது அணை இந்த காவிரி பிரச்சனை வந்து 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ 20 வருஷமாவோ இல்லை, கிட்டத்தட்ட 125 வருஷமா இது நடந்துட்டு வருது. அதாவது 1892 இருந்து மெட்ராஸ் அப்புறம் மைசூர் அந்த காலகட்டத்துல இருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு வருது. கர்நாடகா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 67.16 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு டேம் வந்து கெட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மேட்டூர் டேம் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 93.47 டிஎம்சி. இந்த டிஎம்சி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம்சி வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 23.82 பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது லட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,83,168 லட்சம் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு டிஎம்சிக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகா வந்து 67.16 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு டேமை வந்து ஒரு கட்டினாங்கன்னா எந்த அளவு தண்ணீரை வந்து மேட்டூர் டேமுக்கு வரக்கூடிய தண்ணீரை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ அப்படி கட்டுப்படுத்தினா எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்படி ரொம்ப நாள் போயிட்டு இருக்க அந்த பிரச்சனைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. எப்போ வழங்குறாங்க அப்படின்னா February 16, 2018 ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. எந்த மாதிரி தீர்ப்பு அப்படின்னா February 5, 2007 வந்து காவேரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 192 டிஎம்சி அவ்வளோ வாட்டர் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அந்த 192 டிஎம்சி ஆஃப் அந்த வாட்டரில் வந்து 14.25 டிஎம்சியை கம்மி பண்ணிட்டு 177.25 டிஎம்சி ஆஃப் வாட்டர் மட்டும் இனிமேல் அனுப்புனா போதும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து 2018 உச்சநீதிமன்றம் வந்து வழங்குறாங்க.